சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மார்கழி மாதங்களில் தர்மசாஸ்தாவான ஐயன் ஐயப்பனிற்கு மாலையணிந்து விரதமிருக்கும் அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். ஆகையால் மாலையணிந்து விரதமிருக்கும் ஐயப்பமார்கள் அனைவருக்கும் பொறுமை என்பது மிகவும் முக்கியமானதாக ஒன்று உள்ளது. ஆகையால் இந்த வீடியோவை பொறுமையாக இருந்து முழுமையாக கேளுங்கள். ஐயனின் அருளும் 18 படிகளின் தத்துவமும் உங்களுக்கு கிடைக்கும். சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை 18 படிகளின் தத்துவம். 18 என்ற எண்ணுக்கு வரலாற்று சிறப்புண்டு. ஐயப்ப சுவாமி பக்தர்களுக்கு அன்பான வேண்டுகோள். ஸ்ரீ ஹரிஹரசுதன் பகவானின் பக்தியும் சக்தியும் மகிமையும் உலகெங்கும் எடுத்துரைப்போம். மற்றும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இளைய தலைமுறைகளுக்கும் தெரியப்படுத்துங்கள். 18 என்ற சொல்லும் இந்து சமயத்தின் வெறும் வார்த்தைகள் அல்ல. பல வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், மனிதனின் வாழ்வில் தத்துவங்களை கொண்டது. பாரத போர் நடைபெற்றது 18 நாட்கள். ராமாயண போர் நடைபெற்றது 18 மாதங்கள். தேவ அசூர போர் நடைபெற்றது 18 ஆண்டுகள். சித்தர்கள் மொத்தம் 18. திருமூலர், போகர், அகத்தியர், கருவூர் சித்தர், சட்டைமுனி சித்தர், பதஞ்சலி முனிவர், மச்சை முனி, சுந்தரானந்தர், தேரையர், கொங்கணர், புலிப்பாணி, கோரக்கர், இடைக்காடர், பாம்பாட்டி சித்தர், சிவவாக்கியர், பட்டினத்தார், பத்திரகிரியார் போன்ற இந்த 18 சித்தர்களில் அடங்குவார். புராணங்கள் மொத்தம் 18. முக்கிய புராணங்கள் என வகுக்கப்பட்டுள்ளன. அவை பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், சிவபுராணம், பகவத புராணம், நாரத புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், அவிஷய புராணம், பிரம்ம வைவர்த்த புராணம், லிங்க புராணம், வாராக புராணம், ஸ்கந்த புராணம், வாமன புராணம், கூர்ம புராணம், மத்ஸ்ய புராணம், கருட புராணம், பிரம்மாண்ட புராணம். எனவே 18 என்ற எண் மிக முக்கியத்துவமானது. நம்முடைய பிறப்பு இறப்புகளுக்கு காரணமான பிறவி பெருங்கடலை கடக்க விடாமல், நம்மை முக்தி நெறிக்கு ஆட்படுத்தாமல் நமது பிராப்த வினைகள் நம்மை வாட்டி வதைக்கின்றன. இவற்றை களையவே நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு படியும் நம்முடைய வினைகளை களையும் வகையில் தீய குணங்களை விட்டு விலகி பிறவி பெருங்கடலில் இருந்து முக்தி அடைய சபரிமலை 18 பொன்னு 18ஆம் படி அனைவருக்கும் வழிகாட்டுகின்றது. சபரிமலை ஐயப்பன் கோவில் சத்தியமான பொன்னான 18ஆம் படிகள் மனித வாழ்க்கையின் 18 ஆன்மீக ஆழமான தத்துவங்கள் வழங்குகின்றன. அவை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல் படி பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நன்மைகளும் தீமைகளும் நமது புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்ற உண்மையை உணர்ந்து இறையருளால் முக்தி அடைய வேண்டும் என்ற ஆத்ம உணர்வினை அளிக்கின்றது. இதுவே விஷாத யோகமாகும். 2ஆம் படி சாங்கிய யோகம். பரம்பொருளை குருவாக உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது. 3ஆம் படி கர்ம யோகம். உபதேசம் மட்டும் போதாது, மனம் பக்குவமடைய வேண்டும். அதாவது பலனை கருதாமல் கடமையை செய்யும் பக்குவத்தை 3ஆம் படி உணர்த்துகிறது. 4ஆம் படி ஞான யோகம். பாவ புண்ணியங்களை பற்றி கவலைப்படாமல் எதன் மீதும் பற்றின்றி பரமனை அடையும் வழியில் முன்னேறும் பாதையை காட்டுவது. 5ஆம் படி சந்நியாச யோகம். நான் எனது என்ற சிந்தனை இன்றி எல்லாவற்றையும் துறந்து இறை சிந்தனை ஒன்றையே வாழ்க்கையின் லட்சியமாக கருதி செயல்படும் வழியினை காட்டுகிறது. 6ஆம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் மிக இன்றியமையாதது. 5புலன்களான மெய், வாய், கண், மூக்கு, காது இவற்றை நமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அவை இழுத்த இழுப்புக்கு செல்லாமல் தடுத்து இறைவனால் அளிக்கப்பட்ட 5புலன்களையும் நல்ல விதமாக இறை சிந்தனையால் நிரப்பி நல்வழிபடுத்தும் வழியினை காட்டவே 6ஆம் படி அமைந்துள்ளது. 7ஆம் படி ஞான விஞ்ஞான யோகம். அனைத்தும் பிரம்மமே என்ற உண்மையை உணர வைக்கிறது. 8ஆம் படி அட்சர பிரம்ம யோகம். எப்போதும் இறை சிந்தனையில் மூழ்கி வேறு சிந்தனைகளற்று இருப்பது. 9ஆம் படி ராஜவித்ய ராஜகோகிய யோகம். கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை. உண்மையான பக்தி
ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வைப்பது. கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயனில்லை. உண்மையான பக்தி ஆன்மீகத்தை உணர வைத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வைப்பது. 10ஆம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகையோ குணங்களை கண்டாலும் அதை இறைவனாகவே உணர்வது. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். உலகில் ஆண்டவனின் ரூபத்தில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவது. உலகில் ஆண்டவனின் ரூபத்தில் உலகத்தையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை பெறுவது. 12ஆம் படி பக்தி யோகம். இன்ப துன்ப விருப்பம் வெறுப்பு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறது. இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடுகளை நீக்கி அனைத்திலும் சமத்துவத்தை காண வைக்கிறது. 13ஆம் படி சேத்ராக்ன விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் இறைவனே விட்டிருந்து அவ்வுயிர்களை இயக்குகிறார் என்ற உண்மை நிலையினை உணர வைக்கிறது. 14ஆம் படி குணத்தாய விவாக யோகம். பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை களைந்து இறையருளுக்கு பாத்திரமாவதை காட்டுகிறது. 15ஆம் படி புருஷோத்தம யோகம். தீய குணங்களை விட்டொழித்து நல்ல நற்குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நமக்குள் தெய்வாம்சத்தை அதிகரித்து கொள்ள வழிகாட்டுகிறது. 11ஆம் படி தெய்வாசூர சம்பத் விபாக யோகம். இறைவனது படைப்பில் அனைவரும் சமமானவர்களே என்ற உண்மை நிலையினை உணர்த்தி கொள்ள வேண்டும். யாரிடமும் நான் என்கின்ற அகங்காரம் அதிகாரம் இல்லாமல் இருக்க வைக்க உதவுகிறது. 17ஆம் படி சிரார்த்தாத்ரய விபாக யோகம். சர்வமும் பிரம்மமயம் என்ற நிதர்சனத்தை புரிந்து கொண்டு பரபிரம்மம் ஞானம் பெறுவதற்கு வழிகாட்டுகிறது. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். 18 படிகளையும் படிப்படியாய் அடியெடுத்து கடந்து வந்தால் நம் கண்ணெதிரே காட்சி தரும் மணிகண்ட பிரபு பேரொளியாய் தரிசனம் தந்து நமது வாழ்வுக்கு வளம் சேர்ப்பார் என்பது ஐயப்பனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் மிகவும் ஆழமான ஆன்மீக தத்துவமாகும். 5 பொறிகள் 5 புலன்கள் 5 கோயில்கள் 3 மலங்கள் இவற்றை கடந்து மனமொன்றி வழிபட்டாலே ஐயப்ப சுவாமியின் திருவருள் நம்மை வந்து சேரும் என்பதே 18 படிகளின் சத்தியமான தெய்வீக திருப்படிகள். 18 சபரிமலை புனிதமான 18 படிகள் பெரும் படிகள் அல்ல, ஒவ்வொரு மனிதனின் வாழ்வியல். மேலும் பகவான் அருளால் உங்கள் நல்லாசியுடன் எங்களது ஆன்மீக சேவை மீண்டும் தொடரும். 18 படிகள் மெய் அருள் தொடரும். சர்வமங்கலதாயகனே சரணமையப்பா. 18ஆம் படிநாதனே சரணமையப்பா. சத்தியமான பொன்னான 18ஆம் படிகள். சத்தியமான பொன்னான 18ஆம் படி பகவானே சரணமையப்பா. குருவே சரணமையப்பா. குருநாத திருவடியே சரணமையப்பா. சத்குருநாதனே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்ததென்றால் ஒரு லைக் செய்து மேலும் உங்கள் ஐயப்ப உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சுவாமியே சரணமையப்பா.